அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீனம். ஜென்மத்தில் சனி, உங்களுக்கு குரு தான் அதிபதி. அவர் 5ஆம் இடத்தில் உச்சமாகி இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். வேறு என்ன வேணும்? ராசிநாதனே ராசியை பார்க்குறார். நிறைய நல்லது நடக்கும். ஜென்ம சனியில் டாப் மோஸ்டாக இருக்கக்கூடிய ராசிகளில் எது வருது? மீனம். இந்த குரு பயிற்சியில் விருச்சகம் நல்லா இருக்கு, மகரம் நல்லா இருக்கு, அதோட சூப்பர் டூப்பராக நல்லா இருக்கிறது யார்? மீனம். ஆனால் பிள்ளைகளுடன் சண்டை போடக்கூடாது, பிள்ளைகளோட கோபப்படக்கூடாது, பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. வயிறு உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மீனம். அருணாக்கொடி கட்டுறீங்களா, அங்கேருந்து கீழே வரைக்கும் கவனமாக இருக்கணும். அசிடிட்டி அது இது கர்ப்பப்பை கோளாறு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக்கிடும் மீனத்துக்கு. நிறைய நல்லது நடக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாத்துலேயும் ஏற்றம் பெறுவீங்க. சுபகாரியமாக மீனம் இருக்கக்கூடிய வீட்டில் நடந்துக்கினே இருக்கும். பிள்ளைங்க வண்டி வாகனத்தில் போகிறச்ச மட்டும் கொஞ்சம் பார்த்து போப்பான்னு சொல்லுங்கள். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், கூடா நட்பு எல்லாம் வேணாப்பா, சட்ட சிக்கல் வந்துடும்னு சொன்னாங்கப்பான்னு சொல்லு. அவங்கள டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க, அவங்கள நல்லா அரவணைச்சிக்குங்க, அவங்க கூட நல்ல பொழுதை கலைங்க, பொழுதை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது. தொழில் நல்லா இருக்குது, சுபகாரியம் நல்லா இருக்குது, ஏற்றம் நல்லா இருக்குது, பெற்றோர் விஷயம் நல்லா இருக்குது, பூர்வீகத்தில் நல்லா இருக்குது, புதிய அறிமுகத்தில் நல்லா இருக்குது, புதுசாக அறிமுகம் அவங்களும் நீங்களும் இவ்வளோ க்ளோஸ் ஆகி பெரிய அந்யோன்யம் மதிக்கிறீங்க. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். தெய்வ மார்க்க பயணங்கள், தெய்வ மார்க்க திருப்பணிகள் எல்லாம் செய்வீங்க. எல்லா விதத்திலையும் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் யோக பலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மீனராசி. உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய ராசி யார்? மீனராசிக்காரர். ஸோ பல விதத்தில் நன்மைகள், பல விதத்தில் சந்தோஷங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசி யார்? மீனராசிக்காரர். இந்த சமயத்தில் திருமணத்தெல்லாம் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடும். 7.5 சனியில் இருக்கீங்க, நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன்னா, ஏன்னா என் வாயிலே சொல்ல வேணாம், இப்போவே கருப்பு முடியில் இருக்குச்சே பண்ணிக்கிங்க. இல்லைன்னா எல்லாம் வெள்ளை ஆகிட்டு தான் பண்ணணும். பத்திரமா பார்த்துக்குங்க, எல்லா நல்லதும் நடக்கும். குழந்தை பிறப்பு, திருமண தடைகள், குடும்பத்தில் பொது வரவுகள், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், அட்செட்ரா தான். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்லாம் தீரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி சீட்டு வாங்கினால் அதிர்ஷ்டம் ஏற்படும். நிறைய டிராவல் செய்கிறதுக்கு பாஸ்போர்ட்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் பல விதத்தில் நல்லது கிடைக்கும். திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் விடாமல் போயிட்டு வந்துருங்க. உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம், அதை மட்டும் செய்யுங்க.